சமீபத்திய செய்தி. திமுக எம்பி ராஜா, இந்த மனிதர் 2G ஊழல் பேர் வழி. அவர் வந்து லோயர் கோர்ட்டில், கீழ்கோர்ட்டில் இருந்து அவர் தப்பிச்சு வந்துட்டார். இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்கு. ஹைகோர்ட்டில் தப்பிப்பாரா என்று நான் பார்க்க வேண்டும். அப்படி ஹைகோர்ட்டும் அவர் தவறு செய்யவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லைசன்ஸை எதுக்கு கேன்சல் பண்ணுன்னு கேள்வி வரும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு அடையாளமான ஆர் ராஜா. அவர் பேசுகிறதெல்லாம் இந்து மத விரோதங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த தேர்தல் வரையில் என் மனைவி கோயிலுக்கு போகிறார், நான் தடுப்பதில்லை. இந்த மாதிரி அபத்தமாக ஒரு இடத்துக்கு ஒரு வேஷம், அது திமுகனாலே வேஷம் போடுறது தான். இந்த வேலை செய்து கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கரைவேட்டி கட்டுபவர்கள் நெற்றியில் குங்குமம் வைக்கக்கூடாது, வச்சா சங்கிகளுக்கும் அவர்களுக்கு நம்ம திமுக காரங்களுக்கு வித்தியாசமாக போயிருமா. என்ன அபத்தமான வாதம்! நீங்கள் இதை வந்து ஊருக்கு உங்கள் கட்சியிலேருந்தே நீங்கள் வந்து இந்து மத நம்பிக்கைக்கு விரோதமான நீங்களெல்லாம் ஆட்சி என்ற பெயரில் இந்து மத கோயில்களை நிர்வகிக்கிறோம் என்று அங்கேயும் உங்களுடைய சேட்டையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி செய்துக்கிட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் செய்யும் வேஷம் ஆட்டம் எல்லாம் மக்களுக்கு தெரியும். தேர்தல் வரும்போது இன்னொரு வேஷத்தை சொல்லுவீங்க. இது நான் ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போடுறேன். தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. இவர்களுக்கு தமிழக மக்களை ஆளும் தகுதி இல்லை என்பது நம் கருத்து. ஏன்னா இந்து மத விரோதங்கிறது இவங்க அளவுக்கு அதிகமாக மெஜாரிட்டி மக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துவதும், அதை தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்கும்போது சொன்னாங்கன்னா தைரியசாலின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பசப்புவாங்க. அதனால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இவர் வீட்டுக்கு போகும் காலம் நெருங்குகிறது என்று நம்புகிறேன். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவர் வந்து குங்குமம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த குங்குமத்தை பற்றி கருணாநிதியே நெத்தியில் என்ன ரத்தமாக வருதுன்னா, அவர் குடும்பத்தில் இருந்தால் குங்குமம் பெரிய பெருசாக வைப்பாங்க. அதே மாதிரி இப்போது இந்த ராஜாங்கிறவர் பேசுனது வந்து ஸ்டாலினுடைய மனைவி துர்கா வந்து அந்த அம்மா பெரிய போட்டு தான் வைக்கிது. அப்போ அவங்க திமுகவில் இல்லையா என்ன? என்ன பைத்தியகாரத்தனமான வாதம்! இவர் இதை தைரியமாக ஸ்டாலின் மனைவியிடம் போய் நீங்கள் குங்குமம் வைக்கக்கூடாது, ஏன்னா திமுக ஸ்டாலின் வந்து கரைவேட்டி கட்டுறாருன்னு சொல்லுவீங்களா? என்ன வாதம்! ஆனால் இப்படி சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து குங்குமம் வைக்கலாம், அவர் மனைவி தான். இது என்ன வேஷம்! உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இது. வெளியே வந்து மற்றவங்களுக்கு என்ன நீங்கள் பாடம் எடுக்க வேண்டியிருக்கு? நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்துன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய பிதற்றலான வாதத்தை உங்கள் குடும்பத்தினரே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் இதனுடைய வெளிப்பாடு. நீங்கள் மற்ற மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இந்த சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு திடீர்னு போனார். சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கையில் போனார். அவர் ஏதோ அவசரமாக தமிழ்நாட்டுக்காக போனேன், எல்லாம் கதை உடான்ஸ் விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. கூட்டணிக்காக தான் போனாங்க. அவருக்கு நெருக்கடி அவர் மகன் மணி லாண்டரிங் கேஸில் வந்து அவர் சிக்க போகிறாருங்கிற மாதிரி செய்திகள் பத்திரிகையில் சொல்கிறாங்க. அது மட்டும் இந்த டாஸ்மாக் ஊழல் வந்தாலே அதிமுக காலத்துலேயே அவங்க மாற்றத்தான் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இவங்க மேலே வேகமாக நடவடிக்கை ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு கூட இருக்கலாம். ஆனால் அதிமுகவிலேயே பிஜேபியுடன் சேர வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லும் எண்ணிக்கை இப்போதைய நிலைமையில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையிலும் அவர் போயிருக்கலாம். ஆனால் திடீர்னு அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கையிலே போனதுனால திராவிட மாடல் ஆட்சியாளருக்கு கொஞ்சம் நடுக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்னென்னமோ பிதட்டுறாங்க. அங்கே போன இடத்துல தமிழ்நாட்டுக்காக நீங்கள் பேசணும், நீங்கள் ஆட்சியாளர் நீங்கள்லாம் ஆச்சு, நீங்கள் வந்து தெருவிலான்ட்டு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது, அது செய்கிறது, இதை செய்கிறது. இப்போ டாஸ்மாக் வஞ்சிக்கிறது நீங்கள் போய் சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. என்ன டிலே பண்ண வைக்கணும்? நீங்கள் வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக அரசு லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதை நிறுத்தி ஆகணும். டிலே பண்ணுறது, அது நிறுத்த முடியாது, அதை டிலே பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து காலம் தாழ்த்த எவ்வளோ முடியுமோ அதை செய்வதற்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க. ஸோ உங்களுக்கு வசதித்தக்க செய்வீங்க. இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா துட்டு அடிச்சிருக்கீங்கிற சந்தேகம் தான் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேஷங்கள் போட்டுக்கொண்டு இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துவிட்டது என்றே எனக்கு தோன்றுகிறது. அதனால தான் அவங்களுடைய பேச்சினுடைய வெளிப்பாடு அதில் மிகவும் தெளிவாகவே தெரிகிறது. பிஜேபி, அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு தேர்தலை சந்திப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. காரணம், திமுக தலைமையிலான அரசு ஊழலின் மொத்த உருவம், அராஜகம் எல்லாமே இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள். அதனால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி டபுள் கேம் ஆடுறவர். அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் வந்து சசிகலாட்ட காலில் விழுந்து, அது தவண்டு போய் காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு சசிகலா தூக்கிடும். சசிகலா வந்து கட்சி தலைமைக்கு தகுதியானவராக இருந்தால் இல்லை.
அன்றைக்கி அந்த கூட்டம் வந்து ஜெயலலிதா மறைந்தவுடன் மொத்த கட்சியையும் வந்து கபலீகரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க பக்கம் ஏன்னா அவங்களுடைய சொற்படி சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆனவங்க நிறையா இருந்ததுனால அவங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை, ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ அவங்களுக்கு பப்பட்டாக வேணும் யாராவது, அதாவது பொம்மை யாராவது ஆட்சிக்கு வேணும். அப்படி ஆள் தேடி இருக்கும்போது நம்ம மிகப்பெரிய பொம்மைன்னு காட்டுறதுக்கு அவர் தவண்டே போய் காலில் இருந்தார். அவரை எடுத்து சிஎம் ஆகணும்னு கொஞ்ச நாளில் அவங்களெல்லாம் வெளியேற்றி விட்டுட்டு இப்போ இவர் பெரிய ஏதோ மிகப்பெரிய தலைவர் மாதிரி ஓட்டிட்டு அலைகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்காக அதிமுகவில் ஓட்டு விழுகிறன்றதால் இல்லை, அது எந்த காலம் நடக்க போகிறதில்லை. இரட்டை இலைக்காக, எம்ஜிஆருக்காக, ஜெயலலிதாக்காக, திமுகவின் எதிர்ப்புக்காக இப்படி ஓட்டு விழுகிறதால் ஏற்றுக்கொள்ளலாம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்போது சிதறும் நிலையில் இருக்கிறது. ஏன்னா பிஜேபியும் திமுக எதிர்ப்பாக இருந்து அவங்க கூட்டணி வந்து 18% வரைக்கும் வந்துட்டாங்க. பிஜேபி மட்டும் 12% மேலே. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டாவுக்கு எதிராக போட்டி போடுறாங்கிற அளவுக்கு அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி பாஜக மட்டும் 12% ஓட்டு பெற்று அவருடைய கூட்டணி 18% பெற்றுள்ளனர். அப்போது இப்போ இது எல்லாம் சேர்ந்தால் ஆக்சுவலி இந்த தனியாக அவங்க பாராளுமன்றத்தில் இருந்ததே அவங்க ஓட்டை சேர்த்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 25% அவங்க ஜெயிச்சிருப்பாங்கிற மாதிரி சில கணக்குகள் செய்திகளில் பார்த்தேன். அது அப்படியே சேரலாம் கூட 1-2% குறையலாம், மற்ற எல்லாம் சேர இன்னும் கூடவும் வாய்ப்பு இருக்குது. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரியாமல் இருக்கும்போது அது இவர்கள் சேரும் பொழுது இதனுடைய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கிறது. இது போக சீமானையும் சேர்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீமான் வந்து இந்த ஈவேராவை பற்றி பேசுனது அப்படி ஒரு சில விஷயங்கள் அவர் பேசுகிறது சரியாக இருக்குது. அப்படியே பெரும்பாலும் அவருடைய பேச்சு கத்துறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவர்கிட்ட 8% ஓட்டு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி என்று வறுமை ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது நம் கருத்து. ஆனால் இவங்களுக்கு பயம் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் இவர் இந்த ஆர்எஸ் பாரதி அவர் ஏற்கனவே பேசினார்னாலே ரொம்ப நாராசமாக இருக்கும். பட் இப்போ வந்து வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அமித்ஷா எதையும் செய்வார். ஆகையால் கட்சியினர் முக்கிய விஷயங்களை செல்ஃபோன்களில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஃபோனில் பேசினாலே மாட்டிக்கிடும்னு சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட கோளாறுகள் இருக்கணும் தான். நியாயமாக பேசுகிற விஷயம் ஃபோனில் பேசினா என்ன பயம் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபோனில் கூட பேசாதீங்கிற அளவுக்கு அவர்களுக்கு நடுக்கம் வந்து விட்டது என்று தெரிகிறது. இந்த கூட்டணி வராமல் இருப்பதற்கு என்னென்னமோ மறைமுக கூட்டணி, திருட்டு கூட்டணி, என்னென்னமோ பேசிக்கிட்டாங்க. திருட்டுத்தனமாக கூட்டணி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி குட்டிச்சோரானாலும் பரவாயில்லை, தாம் தலைவராக இருந்தாலும் போதும் என்ற எண்ணத்தில் அவர் ஓட்டி கொண்டிருந்தார். கட்சி மொத்தமாக அழிந்துவிடும், எடப்பாடி கண்ட்ரோலில் தனியாக கட்சி தேர்தலில் நின்றால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சேர்ந்து அதிமுக தலைமையில் அவங்க தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மற்ற கட்சிகளை விட அதிக ஓட்டு இருக்கிறவங்க. அவங்க தலைமையில் தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலையை அவர்கள் ஒதுக்குவது பிஜேபி செய்யும் மிகப்பெரிய தவறு என்பது நம் கருத்து. நோட்டாவை எதிர்த்து போட்டியிடும் கட்சி என்று கேலி செய்யப்பட்ட ஒரு கட்சியை 12% வாக்குகளும் கூட்டணிக்கு 18% வாக்குகளும் கொண்டு வந்து ஒரு பிரச்சனை என்றால் மிகப்பெரிய கூட்டத்தை சேர்க்கும் அளவிற்கு கூட்டம் தானாக காசு கொடுத்து சேர்க்கறதில்ல, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாக்குற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை. அவர் தலைவராக தொடர்வது நல்லது. ஒருவேளை இந்த கூட்டணிக்காக அவரே வந்து கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறாருன்னா கூட்டணிக்காக அவர் தலைவராக இல்லை என்றாலும் தமிழ்நாட்டை மேற்பார்வை செய்யும் பொறுப்பில் உள்ள மத்திய பாஜகவினுடைய பொறுப்பில் அவருக்கு கொடுத்து மத்திய மந்திரியாகவும் அவரை கொடுத்து ஊக்கப்படுத்தினாலே ஒழிய பிஜேபி வளர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அண்ணாமலை போன்ற நேர்மையான தெளிவான தலைவர்களை பிஜேபி வளர்த்து விட வேண்டும் என்பது நம் கருத்து. அண்ணாமலை இப்போது விலகுவது என்பது வருத்தமாக இருக்கிறது. அப்படி விலகினால், தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் விலகினால் அது பிஜேபிக்கு நல்லதில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த கூட்டணிக்காக அண்ணாமலையே கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறார், தனியாக நின்று நிற்கணும்னு சொல்கிறார். பட் இப்போதைய தேவையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அண்ணாமலை தலைமையிலே அது நடந்தால் மிகவும் நல்லது. அப்படி இல்லை என்றால் அண்ணாமலைக்கு மத்திய அரசில் பொறுப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர்கள்
செய்வது நல்லது பிஜேபிக்கு. பிஜேபி போன்ற தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்வது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலுக்கும் நல்லது என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.